செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். நீலகிரியில் கட்டிட அனுமதி பெறுவதில் இருந்து வரும் நீண்டகால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பொறியாளர்களின் விழிப்புணர்வு. நீலகிரி மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் கட்டிட அனுமதி பெறுவதில் இருந்த நீண்டகால போராட்டத்திற்கு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் நீலகிரி மாவட்ட பொறியாளர்கள் சார்பில் கிராம சபைகளில் விழிப்புணர்வு. பொதுமக்கள் வரவேற்பு. நீலகிரியில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாஸ்டர் பிளான் சட்டம் கொண்டு வரப்பட்டு அது நடைமுறையில் உள்ளது. தொடக்கத்தில் 1500 சதுர அடிக்குள் கட்டிடங்கள் கட்டுவதற்கு உள்ளாட்சி அமைப்புகளை அனுமதி வழங்கி வந்தனர். அதற்கு மேல் கட்டிடங்கள் கட்ட மற்ற துறைகளிடம் அனுமதி பெற வேண்டியிருந்தது. ஆனால் உதகை நகரில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கட்டிடங்கள் கட்டுவதற்கான அனுமதி வழங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அதன்பின் கட்டிடங்கள் கட்டுவதற்கான அனுமதி முறையாக கிடைப்பதில்லை. எனவே 1500 சதுர அடிக்குள் கட்டிடங்கள் கட்ட உள்ளாட்சி அமைப்பினரே அனுமதி அளிக்கும் முறையை மீண்டும் கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரவலான கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நீலகிரி மாவட்டத்தில் ஏழை மக்கள் கட்டிட அனுமதி பெறுவதில் இருந்து வரும் நீண்டகால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் நீலகிரி மாவட்ட பொறியாளர்கள் அமைப்பு சார்பில் கிராம சபைகளில் விழிப்புணர்வு நடைபெற்றது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற 35 கிராம ஊராட்சிகளிலும் இது தொடர்பாக 23ஆம் தேதி அன்று நடைபெற்ற கிராம சபைகளிலும் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கிராம சபைகளிலும் இதுகுறித்த பதாதைகள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் ஒவ்வொரு கிராம சபையிலும் ஒவ்வொரு பொறியாளர் கலந்து கொண்டு ஏழை மக்கள் கட்டிட அனுமதி பெறுவதில் இருந்து வரும் நீண்டகால போராட்டத்தை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வு அனைத்து தரப்பினரின் பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருங்க. இந்த கல்யாணத்தை கூட இப்ப பண்ணி முடிச்சிடும். வீடு ரொம்ப சிரமப்படுறோம். பணம் இருந்தாலும் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வீடு கட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்ல எல்லாமே ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம கொண்டு வந்தாங்க. ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா 1000 சதுர அடிக்கு மேல உள்ள வீடுகளுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ண முடியும். அதுவுமே 2 வருஷமா இன்ஜினியர் நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பில்டிங் கூட நாங்க அப்ரூவல் வாங்கல. வீடு லோக்கல் மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு கூட அப்ரூவல் இது வரைக்குமே ஆன்லைன்ல ஆகல. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உள்ளது அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது எல்லாமே அப்ரூவல் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல உள்ளவங்க எல்லாமே கலெக்டர் ஆபீஸ் போலாம். ஜியோடெக்கு நிறைய 3 டிபார்ட்மெண்ட் என்ஓசி வாங்கணும் எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே நம்ம தமிழ்நாட்டில இருந்து விலகி இருக்கும் நீலகிரி மாவட்டம் மட்டும். ஏன்னா கீழே நீங்க இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்ரூவலே கிடைக்கிறது இல்லை. இது மிகப்பெரிய பிரச்சனை. எங்களுக்கு மட்டும் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல, உள்ளூர் மக்கள் வீடு கட்டுறது ரொம்ப. அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மக்கள் சார்பாக உள்ளத்தி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்ட இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக 1000 சதுரடிக்குள்ள வீடு கட்டுறதுக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்ண முடியாது. அதன் சார்பாக கிராம சபையிலேயே பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து 1000 சதுரடிக்குள்ள அப்ரூவல் வழங்க ஆவணம் செய்யுமாறு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. 1000 சதுரடிக்கு மேலே உள்ளவங்களுக்கும் சிரமம், 1000 சதுரடி கீழே கட்டுறவங்களுக்கும் சிரமம். 2 வருஷம் ஆச்சு ஆன்லைன் போர்ட்டலில் போட்டு 1000 சதுரடிக்கு மேலுள்ள வீடு கூட இது வரைக்கும் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஒரு அப்ரூவல் கூட மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கல. அதனால 1000 சதுரடிக்கு உள்ள மக்களுக்காக கிராம சபையின் மூலம் தீர்மானம் செய்து அப்ரூவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.